ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகிப்போச்சு. பட் பேசுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருந்தது, ஜனநாயகன் படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, இதுக்கான முன்னோட்டத்துக்குள்ளேயே நான் விருப்பப்படலை. இது ஒரு விமர்சனமே கிடையாது, இது ஒரு எமோஷன். அப்படிதான் இந்த காணொலியை நான் கொண்டு செல்ல விருப்பப்படுறேன். அதாவது படம் பார்த்தவங்கன்னா இது ஒரு படமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு கிண்டல் அடித்த படம் கூட நான் திரையரங்கில் போய் 2 தடவை பார்த்து நான் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படிங்கிறது வந்து திரைப்படமா பார்த்துருந்தா மேபி அது நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதோட ஸ்கிரீன் பிளே என்ன, இதில் என்ன நொட்டை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அதை ஒரு திரைப்படமாகவே அணுகலை. படத்தோட ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது என்னவா இருந்தாலும் சரி, இது விஜயோட கடைசி படம், முதல் ஒரு விஜயோட கடைசி படம். இதுக்கு மேலே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒருத்தர் திரையரங்க நம்ம போய் சந்திக்க போகிறதில்ல அப்படிங்கிற திட்ட தெளிவான பார்வையோட அந்த படத்தை போய் நான் அணுகுனதுனால அந்த படத்து மேலே எனக்கு எந்த விதமான குறையோ இல்லை எந்த விதமான நிறையோ எதுவுமே கிடையாது. அப்படிதான் பல பேர் அந்த திரையரங்கில் நிரம்பி இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. அந்த படத்துக்கு ஒரு UBA சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு U சர்டிஃபிகேட்டோ வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மிக பெருசாக கொண்டாடி இருப்பாங்க அந்த படத்தை அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். தியேட்டரில் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் எதை பற்றியும் எவனுமே கவலைப்பட மாட்டேன். படத்தில் விஜய் வராரு, முதல்வர் விஜய் அவர்களை தென்படுறாரு, திரையில தென்படுறாருன்னா அந்த உண்மையிலே அந்த ஒரு திரை தீ பிடிக்குங்கிற மாதிரி அவரை திரையில காட்டினாலே கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, தொண்டை கிளிய தொண்டை தண்ணி வத்தி போக கத்துறாங்க, அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. கடைசி 2 நிமிஷம் வந்து விஜய் அவர்களோட அந்த மாண்டேஜ் வந்து போட்டு முடிக்கும் போது உண்மையிலேயே எமோஷனலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறத நான் முதல் நாள் காட்சி விட்டு வெளியில் வரும்போது எப்படி அப்படி ஒரு ஆளாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளும் வெளியில் வரும்போது எமோஷனலாக ஒரு அட்டாச்மெண்ட் அந்த மனுஷனோட இருந்திருக்கு. 30 வருஷமாக அவரை திரையில் பார்த்து கொண்டாடி இருக்கோம், ரசிச்சிருக்கோம். அந்த முதல் நாள் காட்சியை பார்க்கறதுக்காக ஏக்கப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி என்னோட சிறு வயதுலேருந்து எனக்குள்ளே இருந்த மெமரிஸ் எல்லாம் அது தோண்டி விட தான் செஞ்சுது. அதனால உண்மையிலேயே அவர் வந்து இப்போ முதல்வர் ஆயிட்டாரு, அவர் அரசியலில் அவர் பயணப்படுறாரு, அது வந்து ஒரு தனி ட்ராக், அதை விட்டுருவோம். ஆனால் சினிமாவில் நம்ம பார்த்து ரசித்த ஒரு மனிதர் இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டாருங்கிறது உண்மையிலேயே வருத்தமளிக்கும். அதனால அவரை கொண்டாடி தீர்த்துடணும் அப்படிங்கிற முடிவில் திரையரங்குக்கு வந்த ரசிகர்கள் மத்தியில் நானும் உட்காந்து பார்த்தேன்றதுனால அது ஒரு படமாகவே நான் அணுகலை. நீங்கள் எப்படி அந்த படத்தை அணுகுனீங்க? நீங்கள் உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்து இவரை கொண்டாடினீங்களா, இல்லை அந்த ஒரு மெமரிஸ் உங்களுக்கு இதில் வந்து போச்சா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த கீழே கமெண்ட்டில் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அதை பற்றி போடுங்க. நம்ம இன்னொரு ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்டில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.